जी படத்தோட டைட்டில் தான் ஜி கோமாளி. ஈவென்ச்சுவலி the movie taught us the humanity ஜி. ஃபுல் அண்ட் ஃபுல் யோகி பாபு அல்டிமேட் காமெடி. அவரோட போர்ஷன் அவர் கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. ஜெயம் ரவி சொல்லவே தேவையில்ல. டோட்டலி இந்த படம் வந்து நம்மளை அப்படியே வந்து ஒரு நம்மளோட 90s இதுக்கு வந்து அப்படியே நம்மளை கொண்டு போகுது வேற லெவல். இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி, இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப எமோஷ்னலாகவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம். த்ரூ அவுட் அது ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே அந்த காமெடி எலமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க்காக இருக்குது. ரொம்ப கிளியர் கட்டாக ஹியூமனிட்டியை மனுஷன் எங்கே இழந்தாங்கிறது ஒரு நிதர்சனமாக நம்ம மூஞ்சி முன்னாடி வச்சுருக்காங்க. கோமாளின்னு சொல்லி அவரை 16 வருஷம் கோமாலேருந்து வெளியே வர்ற மாதிரி காமிச்சாங்க. உண்மையாலுமே கோமாளி யாருன்னா அந்த 16 இயர்ஸில் நம்ம என்ன முன்னேற்றத்தினால அதனால் நம்ம என்னெல்லாம் ஒரு சின்ன எமோஷனல் ஆஸ்பெக்டில் இழந்தோன்னு ரொம்ப கிளியராகவே அங்கங்கே ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. உண்மையாலுமே ஒரு பக்கா ஃபேமிலி கமர்ஷியல் ஃபிலிம். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது மீசை முறுக்கு நட்பே துணையில் தான் ஹிப்ஹாப் தமிழில் நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து வந்தா ராஜா வத்த வருவேன்லாம் அந்த அளவு இல்லை. இதில் உண்மையாலுமே ஒரு நல்லா ஷைன் ஆயிருக்கு. யோகி பாபு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அவர் எந்த ஒரு ஆக்டரோட டைப் பண்ணாலுமே ரொம்ப கிளியர் கட்டாக ரொம்ப எல்லா இடத்துலையும் நல்லா 100% கொடுத்துருக்காரு. இது ரொம்பவே லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. படம் உண்மையிலே சூப்பர் ப்ரோ. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் 90s ஸ்வீட் லைஃபை 2K கிட்ஸுக்கு காமிச்சிருக்காங்க. நாங்கள் எப்படி இருந்தோம், நம்மளாம் எப்படி இருந்தோம், நம்ம என்ன சாக்லேட் சாப்பிட்டோம் போட்டேன்னா அது எல்லாமே செம்மையாக காமிச்சிருப்பாங்க. கடைசி 20 மினிட்ஸ் சீட்டோட எஜ்ஜில் குறைச்சி அளவச்சிட்டாங்க. மனிதநேயம் அந்த இதெல்லாம் கேஷ் சிஸ்டம் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. கேஷ் சிஸ்டம் மாறினா நல்லாயிருக்கும். ஃபோன் இல்லாமல் இருந்தால் போதும் ப்ரோ. எல்லாத்தையும் ஃபோன்லேயே நோண்டி இருந்தா இப்போ இவனுக்கு கால் பண்ணனாலும் ஃபோன் தான். இதே மச்சா நாளைக்கு வீட்டாண்ட வாடானா வந்துட போகிறான். அப்போ இருந்து தான் ப்ரோ நல்லா இருக்குது. இப்போல்லாம் கேவலம் ப்ரோ. மாடலாக இருக்குது. அப்புறம் நானே புதுசாக இப்போ ஒன்று வாங்கிக்கிறேன். வேஸ்ட்டு ப்ரோ. எல்லாம் வேஸ்ட்டு. டைம் வேஸ்ட்டு ப்ரோ. நமக்கு அந்த லைஃப் பழையசாக இருந்ததெல்லாம் இல்லை ப்ரோ. அந்த ஃபீலிங்கே இல்லை. அவர் சொன்னால் தெரியுமா, அந்த கிரிக்கெட்டை பற்றி ஒரு சீன் வந்தது ப்ரோ. நானே இவங்கிட்ட மச்சா நாளைக்கு கிரிக்கெட் எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் சொல்லிருக்கிறோம். ஆனால் இதுவே நாங்கள் சின்ன வயசுலலாம் ஒரு 8th 7th படிச்சுன்னு இருக்கும்போதெல்லாம் கிரிக்கெட்னா ஆல்ரெடி எல்லோரும் வீட்டில் வந்துருப்பானுங்க. ஆமாம் ப்ரோ. அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக மாறி இருக்குது. பட் இது கேவலமாக இருக்குது ப்ரோ இந்த ஜென்ரேஷன். அப்போ இருந்தால் ப்ரோ படம் ஒர்த்து ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ படம். நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா காமெடியாக வந்தது. சோஷியல் கண்டென்ட் வந்தது. யோகி பாபு காமெடி நல்லா இருந்துச்சு. குட். ஃபைட் சீன்லாம் ப்ரோ. ஃபைட் சீன்ஸ் அந்த அளவுக்குலாம் ஆனால் சோஷியல் கண்டென்ட் இருந்தது. சாங்ஸ் நல்லா இந்த ஸ்கூல் மெமரிஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதான் நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணமோ அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. நம்ம ஃபோனால் தொல்லைங்க வருது இல்லை, அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. நம்ம எவ்வளோ டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் ஹியூமனிட்டி அழியலன்னு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்துருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஜெயம் ரவி, காஜல் அகர்வால், யோகி பாபு காமெடியெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் கண்டிப்பாக பார்க்கலாம். அதான் 90s அதாவது குறிப்பிட்ட இதுக்கு மேலே வந்து அவர் வந்து மறந்துடுறாரு அந்த ஆக்சிடெண்ட்டில். அதுக்கப்புறம் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கார். கொஞ்சம் நல்ல காமெடியாக இருக்குது. அதாவது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கார். இந்த காலத்தில் பழைய 90s பற்றி இப்போ 90s எப்படி இருக்கிற மாதிரி இந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தால் காமெடியாக இருக்கும்ல, அது அப்படி காமெடியாக வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு மெசேஜ். நல்லா இருக்கு படம். நல்லா பண்ணுங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. யோகி பாபு காமெடிலாம் செம்மையாக ஒர்க்காக இருக்குது. எமோஷனல் கண்டென்ட் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இது பழைய ஞாபகம் வருதா? காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப்? இப்போதான் காலேஜ் போகிறோம்.